எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஏற்றுமதி தொழில் மட்டுமில்லை, எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, விற்ற பொருளுக்கு பணம் ஒழுங்காக வந்து சேர்ந்துடணும். அதில் ஒரு லாபம் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்றுமதி தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச சட்ட நடைமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். ஸோ அந்த மாதிரி நடைமுறையில் எந்த மாதிரியான பண பரிவர்த்தனை முறைகள் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு பல மாதங்களாக நமக்கு எப்போ பணம் வரும்னே தெரியாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்லேயும் வந்து ப்ராப்பராக அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அனுப்பணும்னு தெரியாமல் ஏமாந்து போன எக்ஸ்போர்ட்டர்ஸையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அவேர்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு முழுமையான 22 நாள் கோர்ஸ், நான் மேலே சொன்ன 2 மட்டும் இல்லாமல் பொருள் தேர்வு, பையரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உட்பட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கின ஒரு 22 டேஸ் எக்ஸ்போர்ட் வெபினார் வந்து வர 1ஆம் தேதியிலேருந்து நடக்க இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த 22 டேஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி யூபி கவர்மெண்ட் முன்னெடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது லாபம் அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சர்வசாதாரணமாக 100% லாபம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. மொராதாபாத் அப்படின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மொராதாபாத் ஊரில் பிராஸ் ஆர்டிகிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த பிராஸ் ஆர்டிகிளில் செஞ்ச ஹேண்டிகிராஃப்ட்ஸை வந்து அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்து மிடில் ஈஸ்ட்டு போன்ற நாடுகள்லாம் அதிக அளவு அங்கேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணக்கூடிய விதமாக 2031 ஒரு மாஸ்டர் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வாயில் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ இன்னும் எதிர்காலத்தில் நிறைய வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா 2031 அங்கே இருந்து பிராஸ் ஆர்டிகிள் எக்ஸ்போர்ட் பெருமளவு உலகத்தில் பல நாடுகளுக்கு அதிகரிக்க போகுது. இதை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். சார், நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, இந்த கதையெல்லாம் ஏற்றுமதியில் பேசவே கூடாது. அங்கே போய் பார்த்து என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, அதை வந்து எப்படி நாம் வெளிநாட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது, எதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதில் லாபம் இருக்குங்கிற ஒரு கிரவுண்ட் ஸ்டடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணும்போது இந்த 2031 ஏற்படக்கூடிய ஏற்றுமதி வளர்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். தமிழ்நாட்டில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா யூபியில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் போட்டுக்கோங்க. மொராதாபாத்தில் சும்மா ஒரு 10க்கு 10 ரூம் போதும். அங்கே ஒரு ஆஃபீஸை மட்டும் செட்டப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கி அங்கேயே பேக் பண்ணி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, யூபியிலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து, ஏன்னா யூபி வந்து ஒரு லேண்ட் லாக்டு ஸ்டேட், அங்கே வந்து கடல் கிடையாது. ஸோ பக்கத்தில் உள்ள ஹார்பருக்கு கொண்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜில் கூட சப்சிடி கொடுக்காங்க. இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இருக்குது. ஸோ அதையெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே நான் இருந்துக்கிட்டு குண்டுச்சீட்டில் குதிரை ஓட்டுறங்கிறதெல்லாம் வேண்டாம். எங்கே எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை கரெக்டாக பயன்படுத்திக்க நாம் முயற்சி எடுத்தோம் அப்படின்னா பெரிய அளவில் ஏற்றுமதியில் நாம் முன்னேற முடியும். ஏன்னா யூபி அப்படின்றது வந்து பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல்லையும் பிஜேபி தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எடுப்பாங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும். அவங்க பாட்டுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் மூலயமா அந்த பர்டிகுலர் மொராதாபாத் மாஸ்டர் பிளானை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேலைகளை பார்ப்பாங்க. இதையெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கிடும். நாம் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தா போதும், நாமளும் சேர்ந்து அதோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2ஆவதாக கொடுத்துருக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.